உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. தைரியமாக நீங்கள் உங்களோட கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்றதை நான் முதவே சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, நவம்பர் அது பாதிக்கு பிறகு 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த 16ஆம் தேதிக்கு, நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி நம்ம உலகியல் ஜோதிடம், அதாவது வானிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்களில் பொதுவாக மழைப்பொழிவு நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த வகையில் இருக்கும், எந்த அளவில் இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், இதை பற்றிலாம் கூட நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தெய்வ பக்தியும் அன்பும் கருணையும் கொண்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் உள்ளபடியே ஒரு சிறப்பான யோக மாதம்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த 2025 இந்த ஆண்டில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதையில் இந்த நவம்பர் மாதம் ஒரு மைல்கல்லாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எப்பயுமே அடுத்தவங்களோட நலனும் அடுத்தவங்களுக்காகவே வாழணும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரர்கள், விட்டு கொடுக்குற மனப்பான்மை கொண்ட துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பொதுவாகவே நிறைய சிரமங்கள் இருக்கும். யாராருக்கெல்லாம் உதவி செஞ்சோமோ பிரதிபலன் பார்க்காம உதவி செய்திருக்கீங்க. கண்டிப்பான முறையில் அந்த ஒரு நல்ல குணமே உங்களை மேலும் உயர்த்தும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் ஒன்று சொல்லிடுறேன் துளாராசிக்காரர்களுக்கு, நீங்கள் எப்பயுமே யார்ட்டையும் உதவிகள் எதிர்பார்க்காதீங்க. எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைனாலும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களால் அது உங்களுக்கு கிடைக்காது. அதனால் வருத்தப்பட வேணாம். ஏன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் தான் கையை ஊண்டி கரணம் பாயக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. கையை ஊண்டி தான் அவங்க எந்திரிப்பாங்க லைஃப்பில். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எந்த உறவுகளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட உதவின்னு இல்லாமல் உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு உதவி ஏன்னா கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிக்கணும். அவ்வளோதான் உங்களோட லைஃபு. இதில் வருத்தப்படுறது ஒன்றும் இல்லை. இது இயல்பு தான். இயற்கையாக உங்கள் ராசிக்கான இயல்பு தான். இந்த துலா லக்னத்துக்கும் அதுதான் இயல்பு. ஸோ அந்த வகையில் இவ்வளோ சிறப்பு பண்புகள், நல்ல தெய்வ பக்தி, ஒரு நெறியான வாழ்க்கை எல்லாமே இருந்தாலும் கூட கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான மாதம்னு நம்ம சொல்லலாம். என்ன சொல்லணும்னா, கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச நிலையில் போயிட்டார். ராசிநாதன் நீசம் அடைகிறது அப்படின்னு, நீசம்ன்றது 0 பலம். நீங்களே பலம் இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல், எல்லா விஷயத்துலேயும் சோர்வு அடைஞ்சு இருக்கக்கூடிய, மனச்சோர்வோடு இருக்கக்கூடிய நிலை தான் நீசம் அப்படின்றது. அதாவது ராசிநாதன் நீசம் அடைகிறதுன்றது. நீசம் அடைஞ்சு 12ஆம் இடத்துல இருக்காது. வீண் விரயங்கள், அலைச்சல்கள், போராட்டங்கள் அப்படின்னு பல கசப்புகளை பார்த்து வந்த உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இனிப்பான மாதமாக இருக்க போகுது. நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் சேரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடம், அதாவது விரயஸ்தானமான கன்னி ராசியில் நீசம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கே வரப்போகிறார். ராசிநாதன் ராசியில் அமர்றது ஒரு பலம். ராசியில் அமர்றது ஆட்சி பலம். அது துளாராசியே சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடாக வருது. அப்படின்னும்போது தன்னுடைய ஆட்சி பலத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம். அப்போ உங்களுக்கு ஒரு இனம் புரியாத தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு யானை பலமும் கிடைச்ச மாதிரி நீங்கள் நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து மாறப்போகிறீங்க அப்படின்றதான் உண்மை. அதை தாண்டி நவம்பர் 1ஆம் தேதி ஒரு மாற்றம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான கும்ப ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்குள்ளே வர்றாரு. சதய நட்சத்திரத்துக்குள்ளே ராகு வர்றது உங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா ராசிக்கு ராகு நட்பு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எந்த அசுபகிரகத்தினாலையும் தீங்கு ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அசுப கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தான். அசுர குரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் சுக்கிரனுடைய தனித்துவமே அதுதான். அது எந்த அசுபகிரகங்களால் பார்த்தாலும் சேர்ந்தாலும் தொடர்புகள் ஏற்பட்டாலும் சுக்கிரன் தன்னுடைய நிலை மாறாது. சேற்றில் பூற்ற செந்தாமரைன்னு சொல்லுவாங்கள்ல, எங்கே இருந்தாலும் நீங்களாக இருப்பீங்க. உங்களுடைய தனித்துவத்தை, உங்களோட சிறப்புகளை நீங்கள் விட்டு கொடுக்காம நல்லபடியாக இருப்பீங்க. ஒரு ஆச்சாரமான ஒரு மனிதராக இருப்பீங்க அப்படின்ற நல்ல ஒரு நெறியான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்றதுக்கு அடையாளம் தான் சுக்கிரன் உங்கள் ராசிநாதனை அசுபகிரக தொடர்பு ஏற்பட்டாலும் கெடாமல் இருக்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். ஸோ அப்படி இருக்க இடத்துல இந்த அசுபகரமான ராகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றது
உங்களுக்கு நல்லது தான். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு வந்து நட்பு கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதன், சனி, ராகு, இவங்க கேது கூட நட்பு கிரகம் தான். சந்திரன் எல்லாருமே நட்பு கிரகங்கள் தான். ஸோ இதில வந்து ராகு வந்து ஒரு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அவரும் வந்து 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி வர்றாருன்றது வந்து உள்ளபடியே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்துக்கான நேரம் தான். அத தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நடக்க இருக்கு. இதெல்லாம் வந்து மாதம் முதல் பகுதியில அதாவது 1ஆம் தேதி ராகுவுடைய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ள என்டர் ஆகுறது. உங்க ராசிநாதன் நீசத்த விட்டு வெளியே வர்றது ஒரு சிறப்பான ஒரு நிலை. அதுக்கு அடுத்து வந்து மாச பிற்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள குடுக்க போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன் நீசத்துல இருக்காரு. சூரியன் நீசம் அப்படின்றது பொதுவா நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா சூரியன் நீசமாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒழுக்கமானவங்களா இருந்தாலும், அத மீறி அந்த காலச்சூழல் காரணமா சில நம்மளுடைய தகுதிக்கு ஒவ்வாத வேலைகள செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திரும். அதனால சில சங்கடங்கள ஏற்படுத்தும். இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கும். ஸோ சம்பாத்தியக்காரன் சூரியன் வேறயா? ஸோ சம்பாத்தியத்திலயும் அடிய குடுத்துருக்கும். சம்பாதிச்ச பிரச்சனைகள், அதாவது வருமான தடைகள், நமக்கு வர வேண்டிய தொகைகள் வராம போறது, இந்த மாதிரியான பல சிக்கல்கள வந்து சூரியன் நீசம் அடையக்கூடிய நிலையில உங்களுக்கு குடுத்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த சூரியன் நீசமும் நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல வந்து விடுபட்டு, சூரியன் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான விருச்ச ராசிக்கு வராரு. விருச்ச ராசியில சூரியன், செவ்வாய் தொடர்பு இருக்கு. கிடைக்கப் போகுது. சூரியனுக்கு அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயோட இணைவு. செவ்வாய், சூரியன் சேர்க்கை அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாற்றத்துக்கான அடையாளம் தான். அதாவது மாற்றத்துக்கான அடையாளம். இது ஏன் நல்ல மாற்றத்துக்கான அடையாளம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்ப வந்து அதிசாரத்துல இருந்துட்டு இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முதல் பார்வை 5ஆம் பார்வைய வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் குடுக்குறாரு. குரு பார்வையோட இருக்கக்கூடிய சூரியனும் மாற்றங்கள குடுக்கக்கூடிய சூரியனுக்கும் செவ்வாயையும் வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, அந்த மாற்றம் அப்படின்றது நல்ல மாற்றமா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்னைக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நவம்பர் 16ஆம் தேதி சூரியன் வந்து விருச்சத்துக்குள்ள வரும்போதுலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். அது புது மாற்றம். தொழில் சார்ந்தோ, உங்களுடைய இருப்பிடம் சார்ந்து வெளியூர் போறது, வெளிநாடு போறது அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான சாத்தியங்கள்லாம் கூட ஏற்படுறதுக்கான வேற கம்பெனி மாறுறது, தொழில் மாற்றங்கள் ஏற்படுறது, இப்படி பல வகையில ஏதோ ஒரு நல்ல மாற்றத்துக்கு ஒரு காலம் உங்களுக்கு தயார்படுத்துதுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 17ஆம் தேதி வந்து இதுநாள் வரைக்கும் வக்ர நிலையில இருந்துட்டு இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாக்கிய கணித முறையில. அதுக்கு அடுத்ததா நவம்பர் 18ஆம் தேதி தொடர்ச்சியா 16ஆம் தேதி சூரியன் பயிற்சியாகிறாரு. 17ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 18ஆம் தேதி குரு வக்ரம் நிலைக்கு வர்றாரு. ஸோ இப்படி ஒரு பல நல்ல மாற்றங்கள் வந்து நவம்பர் மாதம் பிற்பகுதியில இருந்து இருக்கு. முற்பகுதியில ராகுவும், சுக்கிரனும் உங்களுக்கு யோக பலன தர மாரி, பிற்பகுதியில சூரியன், செவ்வாய், குரு, சனி எல்லாருமே சேர்ந்து சிறப்பான யோக பலன்கள தரப்போறாங்க அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமா சதயத்துக்குள்ள வர்றது, சூரியன் நீசத்திலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமா சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோக காரகன். அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில வந்து சில இது இப்ப நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன், செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க. க க சனி, ராகுக்கு கேந்திரத்தில வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ போர், பதட்டம், உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன், கேது, சூரியன், செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திர நிலையில வரும்போது ஏற்படும். இந்த சூரியன், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாரி பெரிய அசுப அதாவது இந்த போர், இந்த மாரி பஞ்சம், இந்த மாரி விஷயத்த நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பான முறையில அ ம் ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், அ இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அ மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாரி இந்த போர் பதட்டங்களோ குறிப்பிட்ட பகுதியில உலகத்துல எங்கேயோ கண்டிப்பா இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான். உலக அளவுல. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா? பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாரியான பிரச்சனைகளுக்கு வருமா? அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்ல. அதாவது இந்த நவம்பர் மாதத்துல இல்ல. நம்ம டிசம்பர் மாதம் பலன்கள்ல நம்ம அத பத்தி என்னன்றதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா, இந்த நவம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்கு. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து அ ஒரு
சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் குறிப்பா எந்த பகுதியில இருக்கும்? தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், ஆ கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்திலேயே இருக்கு. இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத்ல நல்ல மழைப்பொழிவும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லயும் கூட மலைச்சரிவு, இந்த நல்ல மழைப்பொழிவும், மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்க ரெகுலரா நடக்கிறதா, அது இந்த மாசம் வந்து கண்டிப்பான முறையில நடக்கும். ஸோ இந்த மாரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள், அதாவது லண்டன், யுகே, அ அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில இந்த மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நெறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவு அதிகப்படுத்தி, ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லலாம். இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமா தான் இந்த மழை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு, இப்ப நவம்பர்லயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில உங்க ராசிக்கு நீங்க எடுத்துக்கங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகியல் நிலை வானிலைய பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு? அது ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம குடுக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.